வணக்கம் ஜெயஹிந்த். பெஹல்காம் தாக்குதல் இதோடைய 5வது அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பீகாரில் மதுபனி அப்படின்ற இடத்துல ஒரு அரசு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக மக்கள்கிட்ட பேசின முதல் வீடியோ அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். அவரோட பாடி லாங்குவேஜ் நிச்சயமாக பயங்கர கோபம், எக்ஸ்ட்ரீமான ஒரு கோபம் தெரிஞ்சுது. அதை ஹிந்தியில் அதை ஆரம்பித்தார், பேசிக்கிட்டே போனார். அவர் என்ன பேசினார் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். தாக்குதல் அப்படின்றது இந்தியாவுடைய ஆத்மா மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். ஹிட் அவர் சோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதலில் நம்மளோட சகோதர சகோதரிகள், நம்ம நாட்டுடைய குடும்பத்தினர், நாடை குடும்பம் அப்படிங்கிறாரு. சில பேர் தன்னுடைய மகனை இறந்துருக்காங்க, சில பேர் தன்னுடைய அண்ணன் தம்பி இழந்திருக்காங்க, சில பேர் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் இழந்திருக்காங்க. இதில் பெங்காலி பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடா பேசுகிறவங்க இருக்கிறாங்க, மராட்டி பேசுகிறவங்க இருக்காங்க, ஒடியா சேர்ந்தவங்க இருக்காங்க, குஜராத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, பீகார் சேர்ந்தவங்க இருக்காங்க. கார்கில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் என்னுடைய மக்களுடைய கோபம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறாங்க. இட் வாஸ் அன் அட்டாக் ஆன் இந்தியா சோல் அப்படின்றது அவர் ஹிந்தியில் பேசின ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இதுக்கு அடுத்த பாயிண்ட் நீங்கள் நல்லா கவனிங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இடத்தை, மிச்சம் மீதி தீவிரவாதிகள் கூடாரம் அமைத்துட்டு இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இடத்த தரைமட்டமாக்கி மண்ணோட மண்ணாக்கணும், அதற்கான சமயம் வந்துருச்சு அப்படின்றது. இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இது ஒரு அரசியல் மேடையில் உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய பேச்சு கிடையாது. அவர் நாட்டு மக்களுக்கு, உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். இப்போ இதில் ஹிந்தியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரல் நம்ம அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய மிச்சமீதி கூடாரம் இதையும் மண்ணோட மண்ணாக்க அதுக்குண்டான சமயம் வந்துருச்சு, தருணம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதன் பிறகு டக்குன்னு அவர் ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷில் பேசுகிறார். பீகார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிந்தி மற்றும் போஜ்பூரி மொழி பேசக்கூடிய மக்கள். நிச்சயமாக அந்த இடத்துல ஹிந்தியில் பேசுகிறது தான் எப்பயுமே பிரதமர் விரும்புவார். ஆனால் சடனாக ஹிந்தியிலேருந்து அவர் இங்கிலீஷ்க்கு மாற்றி இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்தியா வில் ஐடென்டிஃபை அண்ட் பனிஷ் எவ்ரி டெரரிஸ்ட் இன் தோஸ் பிஹைண்ட் தெம். இதில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியும் கண்டுபிடிச்சு அந்த அனைவருக்கும் உண்டான கடுமையான தண்டனையை வழங்குவோம். பர்சியூ தெம் டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையை கொடுப்போம். இதற்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்களையும் விட மாட்டோம். இந்த இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அதுக்கு உண்டான ஜஸ்டிஸ், இதுக்கு உண்டான தீர்வு மற்றும் இதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி மனிதாபிமானத்தின் மேலே நம்பிக்கையுள்ள, ஹியூமனிட்டி இது மேலே நம்பிக்கையுள்ள உலக நாடுகள் அனைவரும் நம்ம கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார். இன் கிளியர் வேர்ட்ஸ், தெளிவான வார்த்தையில் சொல்கிறேன், இந்த தீவிரவாதிகளை இயக்கிய அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ், இவங்களை கடுமையான தண்டனை அப்படின்றத நான் கொடுப்பேன். அந்த தண்டனை அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து கூட நிற்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் ஆங்கிலத்தில். ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா, இஸ்ரேல், ரஷ்யா மற்றும் சீனா. ஏன்னா சீனாவுமே இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. அங்கே ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்காங்க. அங்கே ஒரு மெசேஜை அவர் கொடுக்குறாரு. அதன் பிறகு சடனாக ஆங்கிலத்துக்கு பேசுகிறாரு. ஃப்ரம் பீகார் ஐ எம் டெல்லிங் டு த பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாரு. நான் பீகார்லேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக, உக்ரமாக இந்த பேச்சை அவர் பேசியிருக்காரு. ஸோ இதுக்குள்ள பொலிட்டிக்கல் மெசேஜிங் அப்படின்றது நிறையா இருக்குது. ஏன் இவர் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு காரணம், சகோதரர்கள், லைஃப் பார்ட்னர்ஸ், கணவர்கள் மற்றும் மகன்கள். ஸோ தெளிவாக ஆண்கள் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவரோட ஸ்டைலில் அதில் எங்கேயுமே வேர்ட்ஸை மீன்ஸ் பண்ணாமல் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, மிச்ச மீதி இருக்கக்கூடிய தீவிரவாத கூடாரங்கள். இப்போ தீவிரவாத கூடாரங்கள் அப்படின்றது எங்கே இருக்குது? பிஓகேல இருக்குது, ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணம், குறிப்பாக பாவல்பூர், ராவல்பிண்டி, கராச்சி. இந்த பக்கம் எடுத்திங்கன்னா பங்களாதேஷில் கொஞ்சம் புதுசாக உருவாக்குறதுக்கான முயற்சிகளை பாகிஸ்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட்டர் ப்ரொஃபஸர் யூனிஸ் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த இடத்த தரைமட்டமாக்கி, இந்த கூடாரங்களை தரைமட்டமாக்கி மண்ணோட மண்ணாக்கக்கூடிய சமயம் வந்துருச்சு, ஆக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு, அதுக்கான தருணம் வந்துருச்சு அப்படின்றாரு. ஸோ கிளியர் கட்டாக தீவிரவாத முகாம்களை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்றத இந்திய மக்களுக்கு, பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் மூலியமா பாகிஸ்தானுக்கும் அண்டை நாடுனா பங்களாதேஷுக்கும், ஏன்னா 2 நாட்டையும் நான் சேர்த்து சொன்னதுக்கு காரணம் இருக்குது, 2 நாட்டுக்குமே ரொம்ப தெளிவான மெசேஜ் இது. அடுத்தது அவர் ஆங்கிலத்தில் பேசினது, உலக நாடுகள் மனிதாபிமானத்தில் ஹியூமனிட்டியை நம்பக்கூடிய உலக நாடுகள் எல்லாருமே இந்தியா கூட இருக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஐரோப்பிய யூனியன், இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சைனா, இந்த நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதில் மிஸ் ஆகக்கூடிய ஒரு நாடு நல்லா கவனிங்க, கனடா. கனடாவுடைய பிரதமர் இப்போ வரைக்கும் எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. கனடாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பியர் பொலிவரே அப்படியே பட்டும் படாமல் ஈயம் பூசினதும் பூசாத மாதிரி ஒரு கண்டனம். அங்கே தீவிரவாதம் அப்படின்ற வார்த்தையே வரலை பெரிய லெவலுக்கு, பாகிஸ்தான் அப்படின்ற வார்த்தையே வரலை, யாரை குறி வச்சு கொண்டாங்க, இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதற்கான எதுவுமே இல்லை, கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதற்கான எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, கணிசமான அளவுக்கு பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேர்தலில் அவங்களோட வாக்குகள் முக்கியம். அப்போ கனடாவுக்கு உண்டான அந்த நன்றியெல்லாம் அவர் தெரிவிக்கவே கிடையாது. ஸோ இந்த 5 நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய யூனியன், மொத்த ஐரோப்பிய நாடுகள் 27, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இஸ்ரேல், இந்த நாடுகளை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை ஆளக்கூடிய நாடுகளே இதுதான். ஸோ பாகிஸ்தானை தனியாக வெளியில் எடுத்து அவங்கள தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு கிளியர் கட்டான மெசேஜை கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஃபாரின் மினிஸ்ட்ரி, டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த பாதையை தான் நீ வருங்காலத்தில் எடுக்க போகிறாங்க. உலக அரங்கில் பாகிஸ்தானை ஒரு செயலற்ற, ஒரு தீண்டத்தகாத நாடாக மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்தியா முன்னெடுத்து போகும். அடுத்தது அவர் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்பிரேட்டர்ஸ், இந்த சதி வேலையை செய்தவர்கள், இவங்களை நாங்கள் எங்கே இருந்தாலும் விடமாட்டோம், டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுனா உலகத்தோடைய முடிவு வரைக்கும் போய் தேடி வேட்டையாடுவோம் அப்படின்றது அங்கே மெசேஜ். இதை நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தெளிவான மெசேஜ், மர்ம நபர்கள் எங்கே இருந்தாலும் எந்த நாடுகளில் இருந்தாலும் இவங்களை தேடி வேட்டையாடுவோம் அப்படின்றது தான் கனடா போன்ற நாடுகளுக்கு, இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். இனி வருங்காலத்தில் இதை இலைமறையா காய்மறையா மர்ம நபர்கள் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் செய்வோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தது பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒடியா, கனடா, குஜராத்தி, பீகாரி, இது மாதிரி போன்ற எல்லா மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இறந்துருக்கிறாங்க. கார்கில்லிருந்து கன்னியாகுமரி அப்படின்றது நம்ம தேசம் ஒன்றா யோசிக்கிறோம், தேசம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான மெசேஜை அவர் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறாரு, உலகத்துக்குமே கொடுக்குறாரு. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஆக்காமல் இது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை மக்கள் உணர்ந்து இந்த ஒரு மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கணும். இது நம்ம நாட்டோடைய பிரச்சனை, அனைவரும் ஒன்றாக இருந்து தான் கார்கில் டு கன்னியாகுமரி அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு. அது தேச ஒற்றுமையை இந்த இடத்துல உலக நாடுகளுக்கு ஒரு வலியுறுத்துறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இதற்கான தண்டனையை பெறாமல் போக மாட்டாங்க அப்படின்ற அந்த தெளிவான மெசேஜ் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு கடைசியில் ஒரு தெளிவான ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கிளியர் கட்டான வேர்ட்ஸில் எந்தவுமே நீங்கள் இப்போ சில வார்த்தைகள் பட்டும் கடாமல் இலைமறை காய்மறையாக பேசும்போது அதுக்கு ஒருத்தர் ஒரு அர்த்தம் கற்பிப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் கிளியர் மெசேஜாக இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாருமே வரலாற்றில் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான தண்டனையை பெற போகிறாங்க அப்படின்றது, பாகிஸ்தான் மேலே நேரடியாக டைரக்டாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்த போகுது அப்படின்றது தான் இந்த பேச்சோடைய சாராம்சம். ஏன்னா இதை நம்ம டீகோட் பண்ணும்போது தான் என்ன இருக்குன்றது புரியுது. இப்போ அடுத்தது நீங்கள் நல்லா கவனிங்க, ஐசோலேஷன் ஆஃப் பாகிஸ்தான், இது ஒரு மிக முக்கியமானது. தீவிரவாதம் ஒரு உலக அளவியலான பிரச்சனை, இது ஒரு இந்தியாவுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, உலக அளவியலான பிரச்சனை அப்படின்ற போது ட்ரம்ப் அதுக்கான நேர் புள்ளியில் அவர் இருக்கிறாரு. ஜார்ஜியா மெலோனி, இத்தாலி, அவங்களும் அதே புள்ளியில் இருக்காங்க. ரஷ்யா கடுமையான தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு, ரஷ்ய அதிபர் புத்தினும் அதில் இருக்கிறாரு. சைனாவுக்கு அந்த அச்சுறுத்தல் எப்பயுமே இருக்குது. ஸோ சீனாவும் இந்த இடத்துல வாலாட்டுறதுக்கான காரணங்கள் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் பாகிஸ்தான் கூட இருக்கிறாங்களோ, துருக்கி, பங்களாதேஷ், இந்த மாதிரியான நாடுகள், பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள், இவங்களையும் தெளிவாக தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை அவர் பார்த்துருக்காரு.
இன்னொரு கிளியர் மெசேஜ், இப்போ இந்த தண்ணீர் தடுத்ததாக இருக்கட்டும், அதன் பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பேசினதாக இருக்கட்டும், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த கிழவனுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜை இங்கே கொடுக்குறாங்க. பங்களாதேஷுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் போக வேண்டாம், ஆனால் நீங்கள் எல்லாம் மீறினீங்கன்னா, இப்போ பங்களாதேஷுக்கு நதி நீர் அப்படின்றது மொத்தமாக இந்தியாவிலிருந்து தான் போகுது. அந்த நதி நீரை கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்தத்துக்கான டேம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அணைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பங்களாதேஷுக்குமே கிளியர் கட்டான மெசேஜ், இங்கே யாரையும் நாங்கள் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச இமேஜ், மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச இமேஜ், அது ஒரு கேடுகட்ட நாடுன்றது உலகத்துக்கே தெரியும். அதையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். லார்ஜ் ஸ்கேலாக மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மேலே நடத்த போகிறோம் அப்படின்ற போது இதில் 2 விதமான பாருங்கள். ஹிந்தியில் பேசும்போது தீவிரவாத முகாம்களை தரைமட்டமாக்கி மண்ணாக்குவோம் அப்படின்றாரு. அப்போ பிஓகே மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல், தீவிரவாத முகாம்கள் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. 42 டார்கெட்ஸை இந்திய ராணுவம் ஐடென்டிஃபை பண்ணி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த 42 டார்கெட் மேலேயும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 2வது, கடுமையான தாக்குதல் இந்த தீவிரவாதிகள் மற்றும் எதிரிகள் மேலே நடத்துமே அப்படின்னு சொல்லும்போது, அந்த எதிரிகள் அப்படின்றத அவர் மீன் பண்ணுறது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ISI போன்ற உளவு ஏஜென்சியோட அதிகாரிகள். பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் இப்போ ஒன்றுமே கிடையாது, டம்மி தான். அசீம் முனீர் தான் அங்கே பாஸ். ஸோ நிச்சயமாக நான் எதிர்பார்க்கக்கூடிய பாவல்பூர் LETயோட தலைமையகம் அங்கே ஒரு மதராசாவில் ஒரு மாஸ்க் பக்கத்தில் செயல்பட்டு இருக்கு. அதை நிச்சயமாக இந்தியா டார்கெட் பண்ணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களான ராவல்பிண்டியும் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிந்தில் இருக்கக்கூடிய கராச்சியும் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேல் அவர் பற்றி பேசும்போது மிகப்பெரிய அப்படின்ற போது, அந்த மிக பெருசு அப்படின்றத போது நேற்று காலையில் INS விக்ரந்த் தன்னுடைய பேட்டில் குரூப் படை சூழ ஒரு 12 கப்பல்கள் அரபிக்கடலை நோக்கி நம்ம போனதை பார்த்தோம். கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஆரம்பித்து இந்தியாவுடைய ரான் ஆஃப் கட்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கப்பல் போய் நின்றுச்சுன்னா கராச்சியோட துறைமுகத்துக்கு உள்ளே எதுவும் போக முடியாது, வெளியிலையும் எதுவும் வர முடியாது. அதை மீறி இந்த கப்பல் மேலே ஏதாவது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அவங்க கடற்படை யோசிச்சாங்கன்னா, காலையில் பயங்கர ஃபயர் விட்டு இவங்க ஒரு நோ டைம் சீவன்ட்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் ஏவுகணை சோதனை பண்ண போகிறோம், யாரும் கிட்ட வந்துடாதீங்க அப்படின்ட்டு. இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மத்தியானம் நம்மளுடைய கப்பலான INS சூரத் வந்து ஒரு ஆன்டி ஷிப் மிசைலை ஏற்கனவே ஃபயர் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஏவுகணை சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சும் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையும் அசர முடியாத அளவுக்கான தாக்குதலை பாகிஸ்தான் மேலே நடத்துவோம் அப்படின்றது கிட்டத்தட்ட அவர் ஒரு உறுதியாக சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேவல் ஆப்ரேஷன் இந்த முறை நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. நான் கம்ப்ளீட்டாக தவறாக கூட போகலாம். பட் நமக்கு வரக்கூடிய அவரோட வார்த்தைகள் மற்றும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு கோர்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய பிகர் பிக்சர் ஓரளவுக்கு புரியுது. பிஓகே மேலே தாக்குதல் 42 இடங்கள், அதில் குறிப்பாக எத்தனை இடங்கள் அப்படின்றது நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. பட் தாக்குதல் கண்டிப்பாக இருக்குது. பாகிஸ்தானுடைய பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நகரத்து மேலே தாக்குதல்களும் கண்டிப்பாக இருக்குது. ஹை ப்ரொஃபைல் அசாசினேஷன்ஸ் வரக்கூடிய காலங்களில் இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அந்த நம்பர் 1 இராணுவத்துடைய அதிகாரிகள், சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அவன் கனடாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, UKல இருந்தாலும் சரி, ஜெர்மனியில் இருந்தாலும் சரி, தேடி வேட்டையாடுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்க. ஸோ ஹை ப்ரொஃபைல் அசாசினேஷன், பாகிஸ்தானை தனிமைப்படுத்த போகிறது, 42 தீவிரவாத முகாம்கள் மேலே தாக்குதல், நேவல் தாக்குதல், கடற்படை மூலயமா வச்சு தாக்கக்கூடியது, பாகிஸ்தானோட ஏதோ ஒரு நகரத்தை தாக்கக்கூடியது, மற்றும் அவங்களுடைய தண்ணீரை முற்றுமாக நிறுத்தி அந்த பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களில் இருக்கக்கூடிய 80% விவசாய நிலங்களை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி இதை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து பாகிஸ்தான் அழுத்தம் கொடுத்தாதான் இந்த நாடு அப்படின்றது இருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணும்போது பாகிஸ்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னா நிச்சயமாக பார்க்காது. அவங்களும் சில தாக்குதல்களை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவுடைய டேம்ஸ், குறிப்பாக பாங் டேம் போன்ற இந்த நீர்நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்குண்டான பதிலடி அப்படின்றது பாகிஸ்தான் 2 இல்ல 3 துண்டா உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா 5 லட்சம் இராணுவத்தை வச்சுக்கிட்டு கைபர் பக்துன்குவா அதோடைய சைஸ் எடுத்திங்கன்னா காஷ்மீரை விட 3 மடங்கு, பலுச்சிஸ்தானோட சைஸ் எடுத்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு. இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் அங்கே இன்சர்ஜென்சி போயிட்டுருக்கு. அதை தடுக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட. அதற்கான பணமும் கிடையாது, அதற்கான படைபலமும் கிடையாது. 21ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அமைதியாக இருந்த ஒரே இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எல்லை தான். இனி அதுலேயும் அவங்க விளைவிச்சுக்கிட்டாங்க. அசீம் முனீர் அந்த காலகட்டங்களில் அயூப் கான், யாயா கான் பண்ண அதே வேலையை 25ல் இவன் பண்ணி நாட்டோடைய அந்த பிரச்சனையை, அதாவது நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சு வைக்கக்கூடிய வேலையை அசீம் முனீர் பார்ப்பான் அப்படின்றதுல தெளிவாக இருக்குது.
இந்த இடத்துல ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது பாகிஸ்தான் தப்பிக்கிறதுக்கு. இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு அதில் சம்பந்தப்பட்ட அசீம் முனீரில் ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய அனைவரும் போர்க்குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டு சர்வதேச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, இந்திய நீதிமன்றம் சரி, இது வந்தால் மட்டும்தான் அந்த நாடுக்கு ஓரளவுக்கு நம்ம மன்னிக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இல்லாட்டி இங்கே நடக்கிற விஷயத்த யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. பிரதமர் நேரடியாக உலகத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ரெடியாகி முப்படை தளபதிகள் அவங்க பேசி என்னென்னலாம் பண்ண முடியுன்ற இராணுவ ரீதியான ஆப்ஷன்ஸையும் டிப்ளமேட்டிக் ரீதியான ஆப்ஷன்ஸையும் வச்சுட்டு தான் இந்த பேச்சை அவர் இன்னைக்கு கொடுக்குறாரு. என்ன நடக்குன்றதை இன்னொரு காலையில் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.